ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே காற்று மேகம் ரெண்டு சொல்லப்படுகிறது. காற்று என்பது விதைக்கிற பொழுது, விவசாயானவன் விதைக்கிற நாட்களில் போகும்பொழுது காற்று அடிக்குது, ஆக விதைக்க போக மாட்டேன் என்று சொல்லி ஒரு விவசாயி வீட்டில் உட்காந்துருக்க முடியாது. அப்படி வீட்டில் உட்காந்துருந்தார் அப்படின்னு சொன்னால் ஊரில் இருக்க எல்லாருமே விதைச்சிருவாங்க. அவருடைய நிலத்தில் மட்டும் விதை இல்லாமல் போயிடும், விதைக்க முடியாது. ஆகவே இந்த காற்றை பார்த்து பயப்படுகிறவன், காற்றை பார்த்து ஐயோ காற்று வருது, நான் போடுற விதை நிலத்துக்கு போகாதே, பறந்து போயிருமே என்று பல காரணங்களை சொல்லி, சாக்கு போக்குகளை சொல்லி விதைக்காமல் அவன் அந்த இடத்துல சோம்பேறியாக இருந்து விட்டான் என்று சொன்னால், மேகம் வருகிறது என்று அறுக்கவும் முடியாது. மேகம் வந்துடுச்சு, என்னால் அறுவடை செய்ய முடியாது என்று சொல்லி போய்விடுவான். மேகங்களை நோக்கிறன்னா அறுக்கவும் மாட்டான். மழை பெய்யுது, நான் எப்படி போயிட்டு அறுவடை பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் வீணாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஆக அது ரெண்டும் மிக முக்கியம். விதைப்பது முக்கியம், அறுப்பது முக்கியம். விதைப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் அறுப்பது முக்கியம். விதை என்பது ஆரம்பம், அறுப்பு என்பது முடிவு. விதை என்பது துவக்கம், அதில் அறுவடை என்பது முடிவு. நாம் ஒரு வேலையை ஆரம்பிக்கிற பொழுது அதை முடிக்க வேண்டும். ஒரு வேலை ஆரம்பித்தாலே பாதியில் போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார், அந்த ஊழியத்தை முடித்தார். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுது வேலையை முடிக்கணும். தாவீது ஒரு வேலையை ஆரம்பித்தார், அதை முடித்தார், ஆடுகளை சரியாக மேய்த்தார். இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்காக வந்தார், சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து போனார். ஆகவே ஆரம்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் முடிவும் முக்கியம். ஆரம்பத்தை கோட்டை விட்டுட்டால் முடிவு கிடைக்காது. ஆரம்பத்தில் சரியாக செஞ்சுட்டு முடிவு கோட்டை விடவும் கூடாது. ரெண்டும் மிக முக்கியம். விதைப்பதும் அறுப்பதும் மிகுந்த அவசியம். ஏன்னா விதைச்சிட்டு வந்துட்டு மேகம் மழை வரமாக இருக்குது, நான் அறுவடைக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டா அந்த விதையெல்லாம் வீணாக போயிடும், விளைச்சல்லாம் வீணாக போயிடும். திரும்ப அதனுடைய பலனை காண முடியாது, விதைகள் எடுக்க முடியாது. ஆகவே மிக முக்கியமானதாக இருக்குது. நாம் கையிட்டு செய்கிற வேலை எதாக இருந்தாலும் ஆரம்பம் முடிவு மிக முக்கியம். விதைக்க வேண்டிய நேரத்தில் நாம் விதைக்க வேண்டும். பிள்ளைகள் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். வேலைக்கு போக நேரத்தில் வேலைக்கு போகணும். ஆட்டோ ஓட்ட நேரத்தில் ஆட்டோ ஓட்டணும். ஐயோ காற்றடிக்குது, மழை பெய்யுது என்று வீட்டில் இருந்த முடியாது. சாப்பிட முடியாமல் போயிடும், பணம் இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டும். காலையில் உன் விதையை விதை, மாலையில் உன் கைகள் நிகழ விடாதே. காலையில் விதைச்சிட்டு உடனே பலனை எதிர்பார்க்கக்கூடாது. காலையில் விதைக்கிறோம், ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு கால அட்டவணை இருக்குது. நெல் அப்படின்னா 3 மாதம், 6 மாதம், பொன்னினா 6 மாதம், 5020 இதெல்லாம் 3 மாதம் பயிர். அதே ஒவ்வொன்றும் ஒரு செடி வச்சா அதுக்கு நாட்கள் இருக்கிறது. வச்ச உடனே பலனை பார்க்க முடியாது, பலனை செய்ய முடியாது. சில பேர் காலைல ஜெபம் பண்ணுவாங்க, ஈவினிங் ஆன்சருக்கு எதிர்பார்ப்பாங்க, பதில் எதிர்பார்ப்பாங்க. ஐயோ ஜெபம் பண்ணி நடக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் காலையில் ஜெபிச்சிட்டோம்னா அது விதைச்சிட்டோம். பலனை எப்போ பார்க்க முடியும்? அறுவடை ஆண்டு கொடுப்பார். அந்த அறுவடை நேரத்தில் நம்ம அறுவடை கிடைக்கும். ஆகவே நாம் ஆரம்பம் ஜெபம், முடிவு கர்த்தருடைய பதிலாக இருக்கிறது. ஆரம்பம் நம்முடைய ஊழியத்தின் ஆரம்பம் கொஞ்சம் காணிக்க இருக்கலாம், கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆகவே ஆரம்பிக்கிற நாம் அதை முடிக்கணும். விசுவாசத்தை துவக்கிற நாம் அதை முடிக்கணும். ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாம் அதை முடிக்கணும். வேலையை ஆரம்பிக்கிற நாம் அதை முடிக்கணும். ஆகவே ஆரம்பம் எந்த அளவுக்கு முக்கியம், முடிவு அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறது. உடனே பதில் எதிர்பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. பதில் வரலையே, பலன் வரலைன்னு சொல்லி சோர்ந்துடக்கூடாது. காலையில் விதைச்சிட்டு மாலையில் போயிட்டு பதில் பார்க்க முடியாது, பலனை பார்க்க முடியாது, பலன் கிடைக்காது, பலன் இருக்காது. ஆகவே அதற்குள்ள ஒரு கால நேரங்கள் இருக்குது, அதெல்லாம் முடியணும். அதெல்லாம் முடிஞ்சால் தான் அது நேரத்துக்கு பிறகு தான் நாம் எவ்வளோ சுதந்திரத்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கென்று வைத்த காரியங்களை நாம் சுதந்திரிக்க முடியும், நமக்கென்று வைத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். அதுக்காக நாம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும். செய்யாமல் காத்திருந்தால் கிடைக்காது. என்ன நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை செய்துவிட்டு காத்திருக்கிற பொழுது அது வரவே நேரத்தில் வந்து சேரும் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் காத்திருப்போம், பொறுமையோடு இருப்போம், விதைக்கிற நேரத்தில் விதைப்போம், அறுவடை நேரத்தில் அறுவடை கிடைக்கும், அது தாமதிக்காது. ஆகவே தைரியமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தபிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே விதைகளை விதைப்பது மாத்திரமல்ல, அதை அறுவடை செய்ய உதவி செய்யுங்க. கிருபைகளை தாரும், கரத்தாழ்த்தப்படும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். You will be succeeded.